இன்னைக்கு கருவாட்டு குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு கருவாடு கிளீன் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். குழம்புல போடுறதுக்காக ஒரு கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய், ஒரு 100 கிராம் போல பூசணிக்காய் எடுத்து கட் பண்ணி தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, குழம்புக்கு தேவையான அளவு புளி எடுத்து வச்சிருக்கேன். மசாலா அரைக்கிறதுக்காக அரைமுறி தேங்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லி, வரமிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், நல்ல மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப செவக்க கூடாது, லேசா செவந்தா போதும். தேங்காயோட ஈரம் போக வறுத்தா போதும், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப இது கூட நம்ம மல்லி, வரமிளகாய், சின்ன வெங்காயம், நல்ல மிளகு போட்டுக்கலாம். போதும், இதுக்கு மேல வறுக்க வேண்டாம், இதே ஹீட்ல இருக்கட்டும். இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். இப்ப இது நல்லா ஆறிட்டு இதை ஜார்ல கொட்டிக்கலாம். இப்ப இது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி, நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம அரைச்சிட்டு வந்ததை இந்த மண் சட்டியில விட்டுக்கலாம். ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, காய் எல்லாம் போட்டுக்கலாம். புளித்தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு. இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும், காய் கொஞ்சம் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்ப கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு கொஞ்சம் வேகட்டும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு கருவாடு, காய் எல்லாமே வெந்தாச்சு. இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.